அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பாவ பதிவுகளும் பிராயச்சித்தமும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் குறிப்பா ப்ரெஷர், சுகர், அதுக்கப்புறம் கர்ப்பப்பை கோளாறு, குழந்தை பேர் இல்லாம இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு சிலர் என்னை தொடர்பு கொண்டு, இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி சுகர் வந்திருக்கு, எனக்கு சின்ன வயசுலயே சுகர் வந்துருச்சு, இதுக்கு யார் காரணம், இதற்கு என்ன காரணம், நான் எந்த பாவமும் செய்யலையே, ஒரு குழந்தையா நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், அப்ப எனக்கு ஏன் இந்த நிலைமை வரணும் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி சுகர் வந்தவங்க எனக்கு 35 வயசுல சுகர் வந்துருச்சு, அல்லது 30 வயசுல ப்ரெஷர் வந்துருச்சு, அல்லது நான் 34 வயசு 32 வயசுல ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, அப்ப இதுக்கு நான் செய்த பாவம் காரணமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் இந்த பதிவுக்கு அப்புறம் என்னை நோக்கி செலுத்தப்பட்டது. அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம எங்க போய் விட தேடுறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துலையும் திரும்ப மகரிஷி கிட்ட தான் நம்ம சரண்டர் ஆக வேண்டியதா இருக்குது. அப்போ மகரிஷி அந்த இதுல அந்த பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும் அப்படிங்கிற அந்த மனவளக்கலை தொகுப்பு 2ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவங்களை அவர் 3 விதமா பிரிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, சஞ்சீத கர்மம் அப்படிங்கிறது ஒரு முதல்ல சொல்றாரு. இந்த சஞ்சீத கர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கருத்தொடராக வந்த வினை அப்படின்னு சொல்றாரு. கருத்தொடர் அப்படின்னா, தாயினுடைய கருவில் தந்தையினுடைய ஜீன்ல இருந்தும் தாயினுடைய ஜீன்ல இருந்தும் அவங்களுடைய 7 தலைமுறைகளிலிருந்து வரக்கூடிய அந்த வினைகள் அந்த 7 தலைமுறை அவங்க அவங்களுடைய தலைமுறையா அவங்க செஞ்ச காரியங்கள் என்னவாம இருக்கும்னா, அந்த அவர்களுடைய முன்னோர்களுடைய வினைகள், என்ன வினைகள் இருந்தாலும் சரி, நல்ல வினைகளாக இருந்தாலும் சரி, தீய வினைகளாக இருந்தாலும் அது என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா, அது தொடர்ந்து அவர்களுடைய மூளையிலும் ஜீவ காந்தத்திலும் பதியப்பட்டு அவர்கள் அந்த வினையை திரும்ப திரும்ப செய்து, அந்த வினை அவர்களுடைய அந்த ஜீன் சொல்லக்கூடிய அந்த இதுல போய் அந்த அணுக்கள்ல போய் பதிவாயிருது. அப்போ அது மரபணு ரீதியாக தாய் வழியில் இருந்தும் தந்தை வழியில் இருந்தும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கருவழி தொடராக வருவதை சஞ்சீத கர்மம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த சஞ்சீத கர்மம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு உடனடியா கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எங்க அப்பா செஞ்ச பாவத்திற்கு, எங்க அம்மா செஞ்ச பாவத்திற்கு, அல்லது என்னோட முன்னோர்கள் செஞ்ச பாவத்திற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அவங்க இப்ப உதாரணமா ஒரு ஒரு தந்தையினுடைய வழியில் அவருடைய தாத்தாவோ பாட்ட அவர் செய்த வினைகளுக்கு தகுந்த மாதிரி அது பாவமாக இருந்தால் அவருக்கு பாவ விளைவுகளையும், புண்ணியமாக இருந்தால் புண்ணிய விளைவுகளையும் கொடுத்திருக்கும். அப்போ அவர் என்ன வினைகளை செய்தாரோ அந்த வினைகளுக்கான விளைவுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் மூலமாக அவருடைய அந்த ஜீன்ல பதிஞ்சு அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு இப்போ இந்த தலைமுறையில இப்போ இந்த கேள்வி கேட்கிறவருக்கு வந்திருக்கும். அப்போ நம்ம குணாதிசயங்களை பொறுத்த வரைக்கும் பழமை வினையில் இருந்து நமக்கு வரக்கூடிய புதிய பாவங்களை உணர்ந்து கொண்டால் நாம் அதை வராம தடுக்க முடியும். அப்போ ஒரு பாவம் அல்லது புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு மரபணு ரீதியாக நமக்கு கொடுக்கப்படும் பொழுது அது குணாதிசயம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால், இப்போ கோபம், வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, அதீத காமம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஜீன் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நோய்களும் ஜீன் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த 2 வினைகளையுமே நாம இது நம்முடைய முன்னோர்களுடைய பாவப்பதிவுகளின் காரணமாக நம்ம ஜீன் வழியா நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நாம உணர்ந்து கொண்டோம் என்றால், அதை நம்ம அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒண்ணு இந்த ஜென்மத்துல நாம இதை உணர்ந்து கொண்ட பின்பு அந்த பாவங்கள் நம்மை தொடராமல் அதை அறுக்கணும். அப்ப பாவங்களுடைய தொடர்ச்சியை நம்ம இந்த பிறவியிலாவது நம்ம அறுத்தோம்னா தான் நம்முடைய அதே பாவத்தை நாமும் திரும்ப செஞ்சோம் அப்படின்னா அது என்னவா மாறும்? திரும்ப நம்முடைய ஜீவகாந்தத்தில் பதியும், வான்காந்தத்தில் பதியும். அப்ப பிரபஞ்சத்துல பதிகிறது நமக்கு அது விளைவுகளை உண்டு பண்ணும். அந்த விளைவுகள் நம்முடைய உடம்பில் பாதிப்புகளாக வரும். அந்த பாதிப்புகள் நம்முடைய மரபணுக்களில் பதியப்படும். அந்த மரபணு எங்க போகும்? நம்முடைய குழந்தைகளுக்கு போய் சேரும். அப்போ நம் முன்னோர்கள் மூலமாக நமக்கு ஒரு நோய்களோ அல்லது குணாம்சங்களோ, கெடுதலான குணாம்சங்களோ நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நாம அதை உணர்றதே ஒரு முக்கியமான விஷயம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது கருவழி தொடராக முன்னோர்களிலிருந்து கொடுக்கப்பட்ட சஞ்சீத கர்மம் அப்படிங்கிற அந்த வினையை சேர்ந்தது நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை அறுப்பதற்குண்டான வழிகளை தேட வேண்டும். அப்ப அதை அறுக்கிறதுக்குண்டான வழிகள் அப்படின்னா என்னன்னா, எங்க அப்பா செஞ்சதை, எங்க தாத்தா செஞ்சதை நான் செய்யாம இருக்கணும். அப்ப நான் அதுக்கு நேர் எதிரடையான ஒரு மனோபாவத்தை தேர்ந்தெடுத்து, அப்போ நம்ம
தான்கிற அகம்பாவம் இல்லாம, அந்த ஆணவ போக்கு இல்லாம, பகமை உணர்வு பாராட்டாம, இதையெல்லாம் வந்து நாம கடைபிடிக்க ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய அந்த பாவ பதிவுகள், முன்னோர்கள் மூலமாக வந்த அந்த பாவ பதிவுகள் அறுக்கப்பட்டு, அதே நேரத்துல இறை பக்தி, தியானம் பண்றது, தொடர்ச்சியா வந்து இறை நிலையில இருக்கிறது, நன்மைகள் செய்யறது, மற்றவர்கள் மீது சகோதரத்துவத்தோடு இருக்கிறது, மற்றவர்கள் மீது அன்போடும் பாசத்தோடும் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயுமே நம்முடைய குணாம்சங்களை நம்ம மொத்தமா மாத்திட்டோம் அப்படின்னா அந்த சஞ்சீத கர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த வினையினுடைய அந்த தொடர்ச்சியை நாம் ஓரளவுக்கு அறுக்க முடியும். அப்போ அந்த வினையினுடைய தொடர்ச்சி வந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கேரி அவுட் ஆகாம இருக்கும். அதற்கு அடுத்தபடியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிறவியில நாம முற்பிறவியில செய்த வினை காரணமாக நமக்கு சில குணாம்சங்களும் நோய்களும் வருது. அப்போ இந்த பிறவியில அதனுடைய தொடர்ச்சியாக நாம் என்ன வினையை செய்கிறோமோ அந்த வினை என்னாகும், நாம செய்யற ஒவ்வொரு சொல்லும், நாம் சொல்ற ஒவ்வொரு சொல்லும், நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும், நாம நினைச்ச உடனேயே அது யாருக்கு தெரிஞ்சு போயிடும், உடனடியாக நம்முடைய எண்ணங்கள் இருந்து அங்க ஒரு ஆண்டனா இருக்கு, அந்த ஆண்டனா வழியா, மூளையில அந்த ஆண்டனா இருக்கு, அந்த ஆண்டனா வழியா உடனடியாக அது எங்க போகும், அது ஒரு அலைவரிசையாக புறப்பட்டு, அது நல்ல அலைவரிசையாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு விளைவை வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தி அது நமக்கு திரும்ப நல்ல விளைவை கொடுக்கும். அதே நேரத்துல அது ஒரு மோசமான, மற்றவர்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய அகம்பாவம், ஆணவம், பொறாமை, காமம், குரோதம், பகை உணர்வு, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நம்ம மற்றவர்களுக்கு தீங்கிழைத்தல், மற்றவருடைய மனதை புண்படுத்துதல், அவருடைய உடலை காயப்படுத்துதல், அவருடைய மாண்பை குலைத்தல், அவர்களுடைய தொழிலை கெடுக்கிறது, அவர்கள் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றது, இப்படி நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே பாவ பதிவுகளாகி என்னவாகும், உடனடியாக நம்ம நினைச்சாலே போதுங்க, நம்ம வந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நினைத்தாலே அது இந்த பிரபஞ்சத்திற்கு அந்த ஜீவகாந்தத்தின் மூலமாக, அந்த காந்த அலைகள் மூலமாக இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியப்படுத்தப்பட்டு அந்த இடத்துல ஒரு பதிவாயிரும். அந்த பதிவு அங்கிருந்து உங்களுக்கு நீங்கள் செய்யும் தகுந்த எதிர்விளைவுகளை, அதாவது வந்து there is for every action there is an equal and opposite reaction. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு வினைக்கும் நிச்சயமாக ஒரு எதிர்வினை உண்டு. இந்த எதிர்வினை அப்படிங்கிறது நாம செய்யற வினை மற்றவர்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பை உண்டு பண்ணியதோ அது மாதிரி சில நேரங்களில் சமமாக இருக்கலாம், பல நேரங்களில் அது பல மடங்காக உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். அப்படி திரும்ப கொடுக்கப்படும் பொழுது அது மோஸ்ட்லி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து விடியும் அப்படின்னா, அது வந்து அந்த பாவ பதிவுகளுடைய பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து நோயில் தான் முடியும். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு மரபணு ரீதியாகவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அப்ப நீங்களும் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருந்தால் அப்ப என்ன ஆகும், அந்த பாவ பதிவுகள் திரும்ப நமக்கு பல மடங்காக வந்து சேரும். அப்ப ஏற்கனவே இங்க பிரச்சனை, அப்ப மறுபடியும் நாம செய்யற செயல்கள் மூலமாக அந்த வினை பயன் வந்து இன்னமும் அதிகமாகி அது இன்னும் அதிகமான பாதிப்புகளை உண்டு பண்ணும். வந்து இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, முன்வினை காரணமாக நம்முடைய குணாம்சங்களும், நம்முடைய உடல் கூறுகளும், நம்முடைய அருகுணங்களும் அமைக்கப்படுகிறது. அப்ப இந்த அருகுணங்கள் தான் நமக்கு என்ன ஆகுது, செயலாக மாறுகிறது. அப்போ முன்வினையின் காரணமாக நாம எந்த மாதிரி ஒரு மனிதராக இந்த பூமியில் இருக்கிறோமோ அதனுடைய தொடர்ச்சியாக நாம என்ன பண்ணுவோம், இந்த பிறவியில் நாம் செயலாற்றுவோம். அப்ப இந்த பிறவியில நாம எப்படி செயலாற்றுகிறோமோ அந்த செயல்களை அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நான் சொல்றது வடமொழி வேதத்துல இருக்கக்கூடிய விஷயம் ஆச்சுங்களா. அப்போ இந்த பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது நம்முடைய இந்திரியங்கள், அதாவது வந்து கண், வாய், மூக்கு, இது ஸ்கின்னு, இந்த மாதிரி எண்ணம், செயல், இதன் மூலமாக நாம என்னென்னலாம் வந்து வினையாற்றுகிறோமோ, நல்ல வினையாக இருந்தால் அது நல்ல வினையாக பதியும், நம்முடைய ஜீவகாந்தத்தில் பதியும், நம்மளுடைய ஜீன்ல பதியும். அது தீய வினையாக இருந்தால் அது பாவ பதிவுகளாக பதியும். இந்த பாவ பதிவுகள் வந்து என்ன பண்ணும், முன்வினை பயனான சஞ்சீத கர்மத்தோடும் இந்த வினை பயனான பிராரப்த கர்மம், இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து அடுத்தது நம்முடைய சந்ததியருக்கு கடத்துது பாத்தீங்களா, அதை என்ன சொல்றாங்கன்னா ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து வடமொழியில வந்து 3 வினைகளாக பிரிக்கிறாங்க, சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு. அதாவது சஞ்சீத கர்மமும் பிராரப்த கர்மமும் ரெண்டு சேர்ந்து இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய வினைகள் ஆகாமிய கர்மமாக மாறி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அப்படின்னா நம்முடைய நூல்கள்ல வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து 3 வினைகள் எல்லாம் இல்லைங்க, 2 வினைகள் தான். போன பிறவியிலிருந்து நமக்கு வந்தது, அதன் மூலமாக நம்ம இந்த பிறவியில நம்ம செஞ்ச வினைகள், இது 2 சேர்ந்து ஒரே வினையாக என்ன சொல்றாங்கன்னா பழைய வினை, போய வினை அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்தது வந்து இப்ப இருக்கிறது சேர்ந்து புகுவினை அப்படிங்கிறாங்க. அதாவது பழைய வினை, புகுவினை. இதைத்தான் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன்
பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிறாரு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல சொல்லும் போது திருவள்ளுவர் வந்து 2 வினையை தான் சொல்றாரு. ஒன்னொன்று வந்து முன்வினையும், அந்த முன்வினை காரணமாக இந்த பிறவியில் நாம் செய்யும் காரியங்கள், இது 2ஐயும் அவர் வந்து ஒரு வினையா சொல்றாரு. இந்த 2 வினைகள் மூலமாக நாம அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய விஷயத்த அவரு இன்னொரு வினையா சொல்றாரு. அப்போ இந்த 2 வினைகளும் வந்து வினையும் சேராது அப்படின்னா இறைவன் பால் பற்று கொண்டு அவனுடைய திருவடிகளை பற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டு வினைகளுமே அறுக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த வினையினுடைய பாவ பதிவுகள் போய் சேராது, நல்ல பதிவுகள் நிச்சயமாக போகும். அப்போ நமக்கு வந்து இதுல வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு. எப்படின்னா இந்த பிறவியில வந்து நாம வந்து செய்யக்கூடிய காரியங்கள் வந்து எப்படி வந்து இது வந்து வினையா மாறுது அப்படிங்கும்போது நம்ம அதாவது வந்து பயோ கெமிக்கலா நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்கும்போது நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கிறவங்க, அதாவது வந்து அகம்பாவம் இருக்கிறவங்க, ஆணவம் இருக்கிறவங்க, திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்லுவோம், ஹெட் வெயிட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கார்டிசால் அப்படிங்கிற சுரப்பு வந்து ஜாஸ்தியா இருக்கும். இந்த கார்டிசால் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மோசமான ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் நோய் எதிர்ப்பு சக்தியை பூரா டேமேஜ் பண்ணும். அப்போ ஒருத்தருக்கு வந்து நான் நினைத்தால் அப்படி சொல்லுவாங்க, நான் சொடுக்கு போட்டா என்ன பண்ணுவேன், நான் ஒரு செகண்ட்ல நினைச்சா நான் காலி பண்ணிடுவேன். இந்த எண்ணம் நினைக்கும் போதே அவங்க உடம்புல ஏராளமான கார்டிசால் சுரக்கும். அந்த கார்டிசால் வந்து அவருடைய ரத்த குழாய்களை சுரக்கும். அது வந்து அட்ரீனலை போய் தூண்டி விட்டு அட்ரீனல் சுரக்க வைக்கும். அட்ரீனல் சுரக்கும் போது ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏராளமான நச்சு பொருள்கள், டாக்ஸின்ஸ் வந்து நம்ம உடம்பு சுரக்கிறது. அப்ப இந்த டாக்ஸின்ஸ் வந்து தொடர்ந்து சுரந்து கொண்டிருந்தால் அது என்னவா மாறும், ஒவ்வொரு உறுப்புகளையும் போய் டேமேஜ் பண்ணும். அப்படி உறுப்புகளை போய் டேமேஜ் பண்ணும்போது அது என்னவா மாறுது, நோய் எது பிளட் பிரஷரா மாறுது. சுகர், அதாவது வந்து கணையத்தை போய் அது டேமேஜ் பண்ணும்போது சுகர் வருது. அது வந்து மூளையை போய் டேமேஜ் பண்ணும்போது ஸ்ட்ரோக் வருது. இருதய தசைகளை போய் டேமேஜ் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வருது. இந்த மாதிரி வருது. சப்போஸ் அவங்களுக்கு இந்த பிறவியில அப்படி வராட்டியும் கூட இந்த குணாம்சங்கள் எல்லாம் தொடர்ந்து அவங்க இதே மாதிரி குணாதிசயங்களோட தொடர்ந்து இருக்கும்போது தொடர்ந்து இந்த டாக்ஸின்ஸ் சுரந்துகிட்டே இருக்கும். இந்த சுரந்த டாக்ஸின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய பாடிக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த அனிமல் மேக்னட்டிசம் என்று சொல்லக்கூடிய அந்த காந்த புலன்களை, அந்த ஆரோன்னு சொல்லுவோம், நமக்கு உடம்பை சுத்தியும் ஒரு மெல்லிய ஒரு காந்த மண்டலம் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். அப்ப அந்த காந்த மண்டலத்தை சிதைக்கிறது மட்டும் இல்லாம இது எல்லாமே பாவ பதிவுகளாக வான்காந்தத்திலையும் விண்காந்தத்திலையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஏதோ ஒரு விண்ணில் ஒரு இடத்தில் பதியப்படுகிறது. அங்க பதியப்பட்ட உடனே அது என்னவா மாறுது, நமக்கு திரும்பவும் பல்வேறு எதிர் விளைவுகளாக மாறி இப்ப ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறவங்க இன்னும் அதிகமான பிரச்சனைகள் எல்லாம் மூழ்கி போவாங்க. ஏற்கனவே பினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும். ஏற்கனவே மன நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு திரும்பவும் மன நிம்மதி இல்லாத தன்மை ஜாஸ்தி ஆகும். ஏற்கனவே நோய் இருக்கிறவங்களுக்கு நோய் அக்ரிவேட் ஆகும், அல்லது புதுசா ஒரு நோய் வந்து சேரும். இப்படி பல விதமான தொந்தரவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆளாகி அவர்கள் தங்களுக்கு மட்டுமல்லாமல் தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்துகிறார்கள். சோ அவர்களுடைய வாரிசுகளுக்கும் இது மாதிரி பலவிதமான நோய்களும் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்றோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் பிராயச்சித்தம் பண்ணாத வரை அந்த பாவ பதிவுகளை நீங்கள் அறுக்கவே முடியாது. இதுல எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் செஞ்சதை வந்து எல்லாருமே நியாயம்னு நினைக்கிறதாங்க பிரச்சனையே. அவங்க செஞ்சது ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிருப்பாங்க. அப்ப அவங்க பாவத்தை செஞ்சதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. இப்போ உதாரணமா நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு ஒரு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. எனக்கு அவங்களுக்கு ஒரு கடுமையான வாக்குவாதம் நடக்கும்போது அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் செஞ்ச எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பொய் சொல்றாங்க. அந்த பொய் சொன்னோன்னா நான் வந்து சொல்றேன், இல்ல நீங்க இது வந்து சொன்னது பொய், இது வந்து நீங்க வந்து இது பொய், உண்மை அல்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு நான் ஒரு உண்மையை சொல்றேன். அதான் உண்மை, அதான் நடந்த விஷயம் சொல்லும் போது அவங்களுக்கு என்ன இதுன்னா, நாம இந்த இடத்துல பொய் சொன்னனாலதான் அந்த பொய்யை கண்டுபிடிச்சு இவங்க கேட்கறாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா, இப்படி நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி தாங்க நீங்க குறைஞ்சு இது பண்றீங்க, தொடர்ந்து இப்படிதாங்க நீங்க இது பண்றீங்க அப்படின்னு நாம அவங்க கண்டுபிடிச்ச அந்த பொய்யை கண்டுபிடிச்சவங்க ஆத்திரத்துல அவங்க என்ன பண்றாங்க, நம்ம மேல இன்னும் அதிகமான காழ்ப்புணர்ச்சியை, அதிகமான பகைமையை, அதிகமான கோபத்தை காமிக்கிறாங்க. ஆனா நாம ஒரு பொய் சொல்றோமே, இந்த பொய் சொன்னனாலதானே நம்ம இப்படி கேட்டாங்க, நாம ஒரு காரியம் செஞ்சோமே, அந்த காரியத்தை கண்டுபிடிச்சனாலதானே நம்ம மேல கோவப்பட்டாங்க, நாம அவங்களுக்கு ஒரு தீங்கு செஞ்சோமே, அந்த தீங்கு செஞ்சனாலதானே நம்ம மேல கோவப்படுறாங்க அப்படின்னு அந்த உணர்வதற்கு பதிலாக
திருந்துவதற்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க, செஞ்ச செயல்களை நியாயப்படுத்துவதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு அந்த வினை பயன்களை வந்து அந்த பாவ பதிவுகளை அவங்களால அறுக்க முடியறது இல்ல. அந்த தான்கிற அந்த அகம்பாவம் அந்த கர்வமும் தான் செய்து சரி என்று நிறுவுவதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய தொடர் முயற்சிகள் என்ன ஆகுது அப்படின்னா மீண்டும் மீண்டும் அவர்களை பாவம் செய்ய தூண்டுது. அப்போ மீண்டும் மீண்டும் அவர்கள் பாவம் செய்யும் பொழுது ஏற்கனவே இருந்த பாவ பதிவுகள் கூட இது கூட 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 இன்னும் அவர்கள் வாழ்க்கை நோய்வாய்ப்பட்டு பல்வேறு விதமான சிரமங்களுக்கு உட்பட்டு அவங்க கஷ்டப்பட வேண்டிதான் வரும் அப்படிங்கிறது அது வந்து அவர்களுடைய விதி பயன். ஆனா அந்த மாதிரி அவங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பாவமா இருக்குங்க, பரிதாபமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஏன் வந்து இந்த மனிதர்கள் வந்து தான் செய்யும் இந்த செயல்கள் வந்து தவறு ஏன் உணர மாட்டேங்கிறாங்க, ஏன் திருந்த மாட்டேங்கிறாங்க, ஏன் மற்றவர்களை வந்து புண்படுத்துறாங்க, ஏன் மற்றவர்களை வந்து காயப்படுத்துறாங்க, எதனால மற்றவர்களுக்கு வந்து தீங்கு இழைக்கிறாங்க, எதனால ஒருத்தரை வந்து கொலை செய்யறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, திட்டுறாங்க, கணவன் வந்து மனைவி வந்து குடிச்சிட்டு வந்து உதைக்கிறது அடிக்கிறது, ஏன் வந்து மனிதர்கள் வந்து தங்களுடைய தவறுகளை உணர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருக்கும் போது இந்த மனிதர்கள் வந்து யாருமே வந்து நல்ல தத்துவங்களையோ நல்ல நீதி நூல்களையோ உண்மையான மதத்தினுடைய அந்த நூல்களையோ கோட்பாடுகளையோ அவங்க யாருமே படிக்கல. அவங்க வந்து சும்மா கோயிலுக்கு போறது அப்படின்னா கோயிலுக்கு போறது, உள்ள போய் ஒரு பிரகாரத்தை சுத்தி வருது, ஒரு பூஜையில கலந்துக்கிறது, வேலை முடிஞ்சது, இதை வந்து வச்சுட்டு வெளியே வந்துட வேண்டியது. அந்த 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 கடமைகளை வந்து ஒரு கடமையாகத்தான் அவங்க செய்யறாங்களே தவிர அவர்கள் யாருமே தங்கள் ஆன்மாவையும் உணர்வதில்லை. நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுடைய சக மனிதர்கள் இல்லாம நம்முடைய வாழ்வு அர்த்தப்படாது அப்படிங்கிற அவங்க உணர்றதில்லை. அந்த சக மனிதர்களை வந்து நமக்கு வந்து அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நாம் அவங்களுக்கு செஞ்சோமா அப்படிங்கிற கேள்வி அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள். தன்னை போல் பிறரை நடத்து அப்படின்னா எனக்கு மற்றவர்கள் எப்படி என்னை எப்படி மற்றவர்கள் நடத்த வேண்டும், என்னை எப்படி மரியாதையா நடத்தணும், என்னை எப்படி மற்றவர்கள் மதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி நாம் மற்றவர்களை நடத்தினோமா அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டால் அட்லீஸ்ட் அவங்க மனதில் ஒரு தெளிவு பிறந்து இந்த பாவங்களிலிருந்து அவர்கள் விடுபடக்கூடிய ஒரு வழி அவர்களுக்கு பிறக்கும். உண்மையாவே அவர்கள் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள் தான். அவர்களை பார்த்து நாம் பரிதாபப்படுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்ற கருத்தை பதிவு செய்து அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பேராற்றலை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.